Yesterday I had put on a video. அதாவது ஒரு நண்பர் வந்து 2 பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ இல்லை கோரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து சில டிஸ்கஷன் போச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூட்டிவாகவே பார்க்குறேன். இப்போ ஏன் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். 2 காரணங்கள். ஒன்று வந்து வருமானம் இல்லை, இன்னொன்று இருக்கிற பிஸ்னஸ் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஹாவ் சம் மோர் டைம், ஸோ ஐ கேன் டூ another பிஸ்னஸ். நான் அந்த இடத்துக்கு மட்டும் வரேன். இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன் நிறைய டைம் இருக்குது? நான் ப்ராசஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்க பிஸ்னஸ் வந்து இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி கேட்டுக்கோங்க. வளர்ந்தால் எவ்வளோ வளர வாய்ப்பு இருக்குது? இன்னும் நமக்கு எவ்வளோ மார்க்கெட் எடுக்க முடியும்? இன்னும் எவ்வளோ பிஸ்னஸை பெருசாக்க முடியும்? இதெல்லாம் டிக் மார்க் விழுந்துகிட்டே போச்சு அப்படின்னா இன்னும் பெருசாக்க முடியும். இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குது. இன்னும் நம்மளால் ரொம்ப பெருசாக பண்ண முடியும். இப்படி டிக் மார்க்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த பிஸ்னஸ் வாட் யூ ஆர் டூயிங். இன்னொரு பிஸ்னஸ் போகிறது நல்லதில்லை. இதுதான் ரீசன்.